வணக்கம். US77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று விழுப்புரத்தில் மிகவும் ஃபேமஸான, அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்ற, உலகத்தில் எங்கு திருநங்கைகள் இருந்தாலும் சித்திரை மாத 15 நாள் திருவிழாவில் இந்த கூத்தாண்டவர் கோவிலுக்கு வருவாங்க. அந்த கோவிலை நான் சிறு வயது முதல் பார்க்கணுன்னே எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால் இந்த பரிக்கல் செல்லும் வழியில் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கிறது. அதாவது விழுப்புரத்தில்னா இந்த கூத்தாண்டவர் கோவில்ன்றது தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இந்த கூத்தாண்டவர் பெருமாள். நம்ம கேட்ட வரங்கள் அத்தனையும் தருவார். யாருக்கு எந்த குறை இருந்தாலும் குறைகளை சொல்லி நம்ம அவரை முன்னாடி நின்னோம்னா கண்டிப்பாக அந்த குறைகளை அவர் சரி பண்ணுறாருன்னு சொல்லி அந்த கோயிலில் 5 தலைமுறை ஆட்கள் பூசாரியாக இருக்காங்க. 5 குடும்பங்களும் இருக்குது. இந்த கோயிலில் எல்லா விசேஷங்களும் நடக்கிறப்ப அந்த 5 குடும்பங்களும் சேர்ந்து இங்கே பூசாரியாக இருந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இவ்வளோ ஃபேமஸான இந்த திருக்கோயில் ஒரு இன்னும் நல்லா பராமரிப்போடு நல்லா பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி, சின்ன சின்ன கோயிலெலாம் நம்ம போயிருக்கோம், எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த கூத்தாண்டவர் கோயில் உலக ஃபேமஸ் இது. அது இப்படி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பார்ப்போம், கடவுள் இதுக்குன்னு நான் அவருக்காக தான் இன்றைக்கி நான் வேண்டிக்கிட்டே வந்தேன். உங்கள் கோயில் இன்னும் நல்லா அழகாக ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயில் இருக்கிற இடம், ரொம்ப அமைதியான இடத்துல. அதனால் அவருக்காக இன்றைக்கி வேண்டிகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் அவரோட கோயில் எப்படி மாறுதுன்னு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க கோயிலோட சுற்றுப்பிரகாரம். இவர் தான் அந்த கோயிலோட பூசாரி. அவர் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு அவர் சொன்னார். கூத்தாண்டவர் அப்படின்னு இவருக்கு கூத்தாண்டவர் பேர் இருக்குல்ல, அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த கோயிலோட வரலாறு சொல்லுங்க. எப்படி இந்த கோயில் இங்க வந்தது அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. பகவான் அர்ஜுனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்த ரவான் மகாபாரத்தில் பாண்டவருக்கும் போர்க்காலம் சண்டை. அந்த சண்டையில் யார் வெற்றி பெற்று வருவார் கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது வெற்றி பெற்றவங்க பகவான் துரியோதனையும் கொடுக்க முடியாது, கிருஷ்ணனையும் கொடுக்க முடியாது. நல்ல 32 அழகு உள்ள அர்ஜுன் நாகக்கன்னிக்கு அம்மன்னா பலி கொடுக்கணும். அதனால் எனக்கு பார்க்க கண்ணும், எனக்கு ஒரு நாள் சண்டைக்கும் போர்க்காலத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் கன்னிகையாக இருப்பேன், எனக்கு கன்னிகையும் ஒரு நாள் நான் கன்னிகையும், எல்லாரும் நாட்டு மக்களுக்கு வரம் கொடுக்கணும், எனக்கு ஒரு வரங்கள் தேவை அப்படின்னு கேட்டுன்னு தான் ஒரு பலிக்கு போகிறார். அதெல்லாம் அர்ஜுனனுக்கு நாகக்கன்னியும் பிறந்த அரவா. அதனால் இந்த சித்திரை பருவத்தில் அமாவாசை பௌர்ணமியில் 16ஆம் நாள் 15 நாள் தேர்வு முடிஞ்சு அந்த பகவானுக்கு 18 நாள் பாரதம். அது முடிஞ்சால் தான் அது. நன்றி. அவர் சொல்கிற கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாரத போர் நடக்கும்போது அரவாணி வேடம் வந்த அந்த நபர் கிருஷ்ண பரமாத்மா ஒரு நாளில் கண்ணை கழிந்து ஒரு நாளில் திருமாங்கல்யத்தை அவர் கழித்து போடுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அவர் அரவாணியாக இருந்தால் தானே அது முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவர் தொடங்குறாரு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த சரியான கதை புரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருந்தால் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு டீட்டெயிலோட இதுதான் கோயிலோட சுற்றுப்பிரகாரம். கண்டிப்பாக எல்லா நாளையும் கோயில் திறந்துருக்கு. ஊரில் எதனா ஒரு கெட்டது யாருன்னா இறந்துட்டாங்கன்னா கோயில் நடை அடைச்சிடுறாங்க. மற்றபடி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோயில் நடை திறந்துருக்கு. அதனால் யாராக இருந்தாலும் எந்த டைம்லேயும் கும்பிடலாம். அதனால் நீங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு எந்த டைமுக்கு வந்தாலும் திறந்துருக்கும். இவரோட ஆசி பெற்று போங்க. ஏன்னா நல்ல சக்தி வாய்ந்தவர் சொல்லி அந்த பூசாரி சொன்னார். நாங்களும் இன்றைக்கி அன்னதானத்துக்கு பைசா கொடுத்துட்டு கோயிலை சுற்றி கும்பிட்டு வந்தோம். திருநங்கைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகலாம்.
சாமி கும்பிட்லாம். அதனால் நீங்கள் திருநங்கைங்கெல்லாம் சக்தி உள்ளவங்கன்னு இதிலேருந்து புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு தெரியுதுங்களா, சக்தி எங்கே இருக்குதுன்னு. அதனால் அவர்களை யாரும் கேலி கிண்டல் செய்கிறது இதெல்லாம் வர காலத்தில் யாருமே தயவுசெய்து அது மாதிரி செய்யாதீங்க. அருள்மிகு கூத்தாண்டவரோட திருக்கோயில் இது தான். உள்ள கர்ப்பகிரகம் தான் உங்களுக்காக உள்ள நேராக அவரோட இதை எடுத்துட்டோம். கர்ப்பகிரகத்தில் உள்ள சிலை மிக மிக அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இவரோட கோயிலுக்கு வந்து உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லி ஆசி பெற்று அந்த மகிமையை நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள். கூத்தாண்டவர் கோவில்னு சொன்னாவே எல்லோரும் அரவாணிகளையும் திருநங்கைகளையும் மைண்டில் நினச்சிக்கிட்டு நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். நல்ல கோயில் இது. நான் இன்றைக்கி ரொம்ப எனக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் யாருன்னா வந்தீங்கனாலும் இந்த கோயிலுக்கு வாங்க. இது பரிக்கல்லேருந்து 5 கிலோமீட்ரு தான். அதனால் கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வரணும்னு என்னோடய வேண்டுதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் எங்கே மூலையில் இருந்தாலும் சரி கூத்தாண்டவரோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால் நீங்கள் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த திருக்கோயிலுக்கு வந்து இவரோட ஆசி பெற்றுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.